ஆஹா, நீ செம்ம போர் அடிக்குது, என்னத்த பண்றதுன்னு உட்கார்ந்து யோசிக்க வேண்டியதா அதுக்கிட்ட. சிச்சானே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு? அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏய், அங்க இருந்து ஒண்ணுமே கேட்கலடா, இங்க வந்து சொல்றா, எதுக்கு நான் அழுதுகிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்றா சிச்சானே. சிச்சானே, நீ சொல்றது உண்மை மாதிரிதான் இருக்கு. ஆனா நீ எதுக்கு நீ நடுத்த மாதிரி ஆகணும்? வேற நிறைய கிளாஸ்லாம் இருக்கு வேணாம் சிச்சானே. போடா சிச்சானே, நீ அழுகவே நிப்பாட்டவே மாட்டாடா. உன்னை எப்படி சமாதானப்படுத்துறது? பரவாயில்ல, இருக்கட்டு, நம்ம நடுத்த தானே. அவளுக்கு போன் அடிப்போம். அவன் ஐயோ மெனிஸ் வந்துருக்கு. நடுத்தா சும்மா தானே இருக்கு லீவ் வில்லேஜ்ல. நீ பேசாம சின்சான் அழுதுகிட்டே இருக்கடா ஸ்கூல் போனோடனே. நீ வந்து அவனுக்கு நிஞ்சா டெக்னிக்லாம் பயன்படுத்தி சொல்லி கொடுக்கணுமா? அவனை செஞ்சு சொல்லிவிட்டான்டா, வரியா? அங்கேயே இருக்கிறேன், நான் வந்துட்டு இருக்கேன். சரி சரி, வா வா. டே சின்சான், காலையில் விழுந்துச்சா வர்றாங்கடா. இப்பயாச்சும் அழுகை நிப்பாடுறேன். ஏன்டா சின்சான் அழுதுகிட்டே இருக்க நீ? என்ன வந்து புதுசா வந்து டைமிங் கூப்பிட்டாங்க, சின்சான் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன வாசப்படியிலே சின்சான் அழுதுகிட்டு இருக்கேன். டே சின்சான், என்னடா என்னமோ நீ கூப்பிட்டியாம என்னமோ கத்த கொடுக்குறாங்க உனக்கு. ஏய் சின்சானே, இவ்வளவுதானே, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பிராங்க்லின் ஒன்று பேசணும். அவன் பிராங்க்லின் அது ஒத்துக்கிட்டா மட்டும் தான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். நான் சாதாரண பையன் நினைச்சுக்கிட்டியா? நான் உனக்கு குருவா இருக்கணும்னா நிறையாவது எனக்கு கூப்பிட்டே ஆகணும். சரி சரி, நான் கேட்டு சொல்றேன். பிராங்க்லின், நீ சின்சானுக்கு நீச்சாலும் சொல்லி கொடுக்குறேன்ல, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ எனக்கு ஒன்று பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா, நீ வந்து கார் ஷோரூம் நிறைய வச்சுக்க பத்தியா, எனக்கு அதே மாதிரி ஒரு 5 கார் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஏய் நல்கா, கார் தானே கலெக்ட் பண்ணி கொடுக்குறான்டா. எது மாதிரி சொல்லு. எனக்கு நீ வந்து எது மாதிரி காரை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னா, என் மூஞ்சி மாதிரியே ஒரு 5 கார் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் வந்து சின்சானுக்கு வந்து என்னோட கலையெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன். நான் அவனுக்கு வந்து குருவாவேன். சரி சொல்லு. ஏய் நல்கா, ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த நம்மள்ட்ட ஒப்படைச்சு விட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டு விடு. நம்ம சின்சானுக்காண்டி பண்ணாம எடுப்போம். சின்சானே ஓகேன்னு சொல்றா. சின்சானே, நீ முடிக்கிற மாதிரி பாரு. ஆமாடா சின்சானே, மறந்தே போயிட்டேன்னா. டே நல்கா, வந்தது வந்துட்டேன். உனக்கு பிடிச்ச ரேமன் நூடுல்ஸ் பண்ணிட்டேன், சாப்பிட்டு போடா. எனக்கு வந்து அதெல்லாம் போன டைம் இல்லை. அங்கே வந்து ஹினாட்டா நீங்க ஃபோன் அடிச்சு வர சொல்லுது. நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன். பிராங்க்லின், நீங்க சாயங்காலம் உங்க கார் ஷோரூமுக்கு வந்துடுறேன். அங்கே எல்லா காரும் இருக்கணும். அப்பதான் சின்சானுக்கு கற்றுக் கொடுப்பேன். நான் இருந்து சாப்பிட்டு போட. எங்கடா சின்சான் ஆளாக்கணும்? ஆமாடா சின்சானே, நாட்டு வேலையில இவனுக்கு விளையாடுறது மட்டும் தான் வேலை. சின்சானே வாடா சின்சானே, இப்போ போயிட்டாங்க. உனக்காண்டி இந்த நர்த்த ஹெட்ல உள்ள கார்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பாரு. எதுடா சின்சானே உனக்கு வேணும்? டவுசர் வேணுமா? வாடா வாடா, நீ மட்டும் தான் காமெடி பண்ணுவியா? நான் காமெடி பண்ண மாட்டேன்டா. இப்ப எதுக்கு அம்பு சுத்தி போயிட்டு ஏறீங்க? அதுக்கு கூட ஷோரூமுக்கு போகணும்டா சின்சானே. ஏன்டா அப்படி படுத்துற? ஃபர்ஸ்ட் லொகேஷன் அதுக்குள்ள பார்த்துருவாங்க. அவன் மேனேஜ்